அழகான பிரம்மபுரீஸ்வரர், சட்டைநாதர், தோணியப்பர் இப்படி எல்லாம் திருநாமம் 3 அடுக்கில் சுவாமியை இங்கே தரிசனம் பண்ணலாம். இந்த குளம் ரொம்ப விசேஷமான ஒரு குளம். திருஞான சம்பந்தர் இந்த குழந்தைய அப்பா குளத்தங்களில் உட்கார வச்சுட்டு குளத்தில் அப்படி முங்கி குளிச்சுட்டு இருக்கார். பசி குழந்தைக்கு ஓன்னு அழறது. அப்பா பசிக்கிறது 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 அப்படின்னு சொல்லி அழும்பொழுது சிவபெருமான் சொல்கிறார், உமையை பார்த்து போ குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வான்னு சொல்ல, அம்பாள் தன்னுடைய பாலையை தாய்ப்பாலையே குழந்தைக்கு கொண்டு வந்து பொற்கிண்ணத்தில் கொடுத்த ஒரு குளம் இது. இதோ அம்பாள் வந்து பால் கொடுக்குறா. அழகான குழந்தை அப்படியே பால் குடிச்சுடுத்து. அப்பா வந்து பார்க்குறார், டாய் வாயிலெல்லாம் பால் இருக்கே, யாரா கொடுத்தா அப்படின்னு குழந்தைய கோச்சிண்டு அடிக்கிறார். குச்சி எடுத்து பலாசுவன் மிரட்டுறார். அப்போ திருஞான சம்பந்தர் பாடுறார். எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான்முனை பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றேன்னு தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, சின்ன வயசுல கேட்டது எல்லாம். அந்த குளம் இதுதான். திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கிடைத்த இடம் இதுதான். சீர்காழி சட்டைநாதர் பிரம்மபுரீஸ்வரர் அப்பாவுக்கு குழந்தை காட்டி கொடுக்குறானா. இதுதான் அந்த குளம். ராதே கிருஷ்ணா. அந்த இடத்துல திருநிலை நாயகின்னு அம்பாள் ஜம்முன்னு பத்மபீடத்தில் இருக்கா. ஆச்சரியமான திருஞான சம்பந்தருடைய அவதார ஸ்தலமான ஊர் சீர்காழி. ராதே கிருஷ்ணா.